Good morning, students. Social Science. Welcome to the online classes. Now, page number 186. Social Science book, page number 186. Clouds. In the unit 3, atmosphere, we have already seen about composition of the atmosphere. அதாவது ஏர் காற்று பற்றி நம்ம அழகாக இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். வளிமண்டலம் எங்கெங்கே காற்று இந்த பூமியில் மேல் பரப்பில் ஃபுல்லாக எப்படிலாம் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அட்மாஸ்பியர், காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் and also weather and climate. Weather and climate. How do you mean about weather and climate? We already seen about clear and also winds. Different types of winds: planetary winds, periodic winds, variable winds and local winds. ஸோ நம்ம இதெல்லாம் கிளியராக ஏற்கனவே பார்த்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நவ் த பேஜ் நம்பர் 186 3.5 clouds மேகங்கள். மேகங்களை பற்றி உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இருந்தாலும் இந்த மேகம் எப்படி உருவாகுது, என்ன விதம், எதன் மூலமாக அப்படிங்கிறது இதில் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். clouds. According to their height, clouds are classified into the following types. அப்போ மேகங்களை நம்ம இப்படி 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஹை clouds, மிடில் clouds அண்ட் லோ clouds. மேகம் இந்த உயரத்தின் அடிப்படையில் 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஹை clouds மேல் மட்டம் மேகங்கள், மிடில் இடைமட்ட மேகங்கள், லோ கிளவுட்ஸ் கீழ்மட்ட மேகங்கள். ஹை கிளவுட்ஸ் ஹைட் 6 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளவுட்ஸ் உயரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அதற்கு கீழே மிடில் கிளவுட்ஸ் 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் ஹைட். அண்ட் லோ கிளவுட்ஸ் கிரவுண்ட் சர்ஃபேஸ் to 25 கிலோமீட்டர் ஹைட். அப்போது ஹை கிளவுட்ஸ், மிடில் கிளவுட்ஸ், லோ கிளவுட்ஸ், அந்த ஆவரேஜ், அந்த ஹைட், அதை கிளியராக உங்களுக்கு சொல்லியாச்சுது. தீஸ் மேஜர் டைப்ஸ் ஆஃப் clouds are further divided into different types on the basis of shape and structure. அப்போது மேகம்னா அதன் வடிவம், அமைப்பு, அதை வச்சுமே மேலும் அதை நம்ம இன்னும் க்ளவுட்ஸை பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா மேகம் வந்து ஷேப், ஸ்ட்ரக்சர், வடிவம், அமைப்பு, இதனுடைய அடிப்படையில் என்னது மேகத்தை ஃபர்தராக நம்ம என்னது கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். நவ் ஹை கிளவுட்ஸ். சிரஸ் detached clouds in the form of white delicate fibers, silky filaments formed at the high sky 8,000 meters to 12,000 meters are called cirrus clouds. cirrus அப்படின்னு இதில் சொல்லியிருக்குது. ஹை கிளவுட்ஸை நம்ம பார்க்குறோம். சிரஸ் இது வந்து தமிழ் வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா கீற்று மேகங்கள். இது வளிமண்டலத்தில் பார்த்தோம்னா இந்த அட்மாஸ்பியர் இதில் பார்த்தோம்னா 8000லேருந்து 12,000 மீட்டர் உயரத்தில் ஒரு அதாவது தோற்றம், என்ன தோட்டம், மெல்லிய வெந்நீர தோற்றத்தை கொண்டவையாக இது காணப்படுகிறது. சரியா? cirrus clouds. These clouds have ice crystals and are dry and do not give rainfall. அப்போ இது வந்து பனித்துகள்கள் கொண்டதாக இருக்குது. ஈரப்பதம் இல்லாத மேகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஈரப்பதம் இருந்தால் தான் மழைப்பொழிவு வரும். மேகம் ஈரப்பதத்தோட
அந்த மேகம் எதுக்கு? ஈரப்பதத்தை கொண்டு வருது, முக்கிய ஆதாரமாக விளங்குறது. அப்போ ஈரப்பதம் இல்லைன்னா என்னது? மழைப்பொழிவு இருக்காது. அதான் do not give rainfall. Now cirrocumulus, கீற்று திரள் மேகங்கள். ஒயிட் பேட்ச் ஷீட் ஆர் லேயர் லைக் கிளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். அதாவது இந்த கீற்று திரள் மேகங்கள்னு சொல்கிறோம்ல, இது எப்படின்னா வெண்மையான திட்டுகள். அது மட்டும் இல்லை, ஒரு ஷீட் மாதிரி, இந்த விரிப்பு இல்லையா, பரந்த பெரிய பரப்பளவு மாதிரி விரிப்பு போன்றோ எப்படி இருக்குமா? அடுக்கடுக்காக இருக்குமா. லைக் கிளவுட்ஸ் கம்போஸ்ட் ஃபார் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். இது அடுக்காக அமைந்திருக்கும். இவை எப்படி இருக்கான்? பனிப்படிகங்கள் இவைகளால் உண்டானவை. இதான் கீற்றுத்திரள் மேகங்கள். ஃபர்ஸ்ட் சிரஸ், தென் சிரோக்யூமுலஸ், லாஸ்ட் சிரோஸ்ட்ராட்டஸ். அதாவது கீற்று படை மேகங்கள். ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் whitish clouds composed of tiny ice crystals. இந்த கீற்றுப்படை மேகங்கள் எப்படின்னா பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று காணப்படுமா. பால் போன்ற, அதான் மில்கி டிரான்ஸ்பரண்ட் இல்லையா, கண்ணாடி போன்று இது காணப்படுது. இது மிக சிறிய பனித்துகள்களை கொண்ட ஒரு மேகம். அதான் டைனி மீன்ஸ் ஸ்மால், மிக சிறிய, ஸ்மால். டிக்ஷனரியில் டைனி டிக்ஷனரி, அதாவது பாக்கெட், வெரி ஸ்மால் டிக்ஷனரி, அதான் டைனி வேர்ட், வெரி ஸ்மால். அப்போ மிக சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகம் எது? சிரோஸ்ட்ராட்டஸ். லிசன், see the பிக்சர் உங்களுக்கு அழகாக அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கு, பார்க்கலாம். Do you know, during sunset cirrus clouds look colorful, hence they are called as mare's tails. அதாவது பெண் குதிரை, அதாவது அந்த டெயில், வால், பெண் குதிரை வால். எதுக்கு அப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த சூரியனுடைய மறைவு, சன்செட், அது எப்படின்னா பொழுது கீற்று மேகங்கள் பலவனத்தில் காட்சியளிப்பதால். அதாவது அந்த காட்சி வந்து எப்படி இருக்குன்னா, கீற்று மேகங்கள், அதாவது சிரஸ் நம்ம சொல்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது பெண் குதிரை வால்கள், அதான் மேர்ஸ் டெயில்ஸ். அதனால் இது ஹென்ஸ் they are called as mare's tails. Now middle clouds, இடைமட்ட மேகங்கள். Altostratus, thin sheets of grey or blue colored clouds in uniform appearance consisting of frozen water droplets. இந்த இடைப்பட்ட மேகத்தை நம்ம பார்க்குறோம், ஆல்டோஸ்ட்ராட்டஸ். இது வந்து ஒரு படை மேகம். இது எப்படின்னா சாம்பல் அல்லது நீல நிறத்தில் காணப்படும். அதாவது ஒரு விரிப்பு போன்ற, மெல்லிய விரிப்பு போன்ற காணப்படுது. இந்த மேகம் இடைப்பட்ட படை மேகங்களாக இதற்கு பெயர் இல்லையா, அதாவது சொல்லியிருக்கோம். யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர் டிராப்லெட்ஸ். அந்த இந்த இந்த இடைப்பட்ட மேகம் எப்படி, அதாவது உறைந்த நீர்த்திவளைகளை கொண்டிருக்கிறது. உறைந்த நீர் திவலைகள், ஃப்ரோசன் வாட்டர் டிராப்லெட்ஸ், அந்த நீர் திவலைகளை கொண்ட வடிவத்தை போன்ற ஒரு மேகக்கூட்டங்கள். தென் ஆல்டோ ஹியூமுலஸ், இடைப்பட்ட திரள் மேகங்கள். clouds fitted closely together in parallel bands called as sheep clouds or wool-pack clouds. அதாவது செம்மறியாட்டு மேகம், ஷீப், செம்மறியாடு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அது ஷீப். அப்போ ஷீப் கிளவுட்ஸ். ஏன் செம்மறியாட்டு மேகம் அல்லது கம்பளி கட்டை மேகங்கள்னு சொல்லுதாங்க? அதை wool-pack clouds. இது அலைத்திரள் அல்லது இணைக்கற்களை போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். அலைத்திறன் அல்லது எப்படி இருக்கான், அலைத்திறன் அல்லது இணைக்கற்றைகள் போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். ஆகையினால் இதனை நம்ம என்ன சொல்கிறோம்? ஷீப் கிளவுட்ஸ் ஆர் wool-pack clouds. தென் நிம்போஸ்ட்ராட்டஸ்.
These are clouds of dark color very close to the ground surface associated with rain, snow or sleet. நிம்போ நம்ம படை மேகங்கள்லாம் பார்த்துக்கோம். இது வந்து கார்படை மேகங்கள். இந்த கார்படை மேகங்கள் எப்படி, இது புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் என்னது கருமையான மேகங்கள் கொண்ட ஒரு கார்படை மேகம். இது எப்படின்னா மலை, பனி, இந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனோட ஒரு தொடர்பு உள்ளது. அதான் பார்க்குறோம். These are clouds of dark color very close to the ground surface associated with rain, snow or sleet. அது ஆலங்கட்டி மலை, இதனோட தொடர்புடையது, ரிலேட்டட், அசோசியேட்டட். தென் டூ யூ நோ ட்ரோபோஸ்பேர், நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வளிமண்டலத்தில் கீழே அடுக்கு ட்ரோபோஸ்பேர். இந்த வளிமண்டலத்தில் கீழே அடுக்கில் தான் இந்த அனைத்து வகையான மேகங்கள் எல்லாமே என்னதான் காணப்படுது. அனைத்து வகையான மேகங்கள் இந்த வளிமண்டல கீழடுக்கு. த ஒன்லி ஸ்பேர் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் கிளவுட்ஸ் இன் த அட்மாஸ்பியர் இஸ் ட்ரோபோஸ்பேர். அப்போ வளிமண்டல கீழடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகையான மேகங்களும் என்னது காணப்படுகிறது. நவ் லோ கிளவுட்ஸ், கீழ்மட்ட மேகங்கள். லோ கிளவுட்ஸ் ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ். Stratocumulus, grey or whitish layer of non-fibrous low clouds found in rounded patches at a height of 2,500 to 3,000 meters associated with fair or clear weather. இந்த கீழ்மட்ட மேகங்களை பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ், அதாவது படைத்திரள் மேகங்கள். இந்த படைத்திரள் மேகங்கள் எப்படின்னா சாம்பல் மற்றும் எப்படி இருக்குமா, வெள்ளை நிறம். இந்த திட்டுகள் எப்படி 2500 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் உயரத்தில் இந்த மாதிரி சாம்பல் மற்றும் வெண்மையான நிறத்தில் இது என்னது வட்ட திட்டுகளாக காணப்படுகிறது. இதற்கு பேர் தான் என்னது படைத்திரள் மேகங்கள், ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ். தென் ஸ்ட்ராட்டஸ், படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ். டென்ஸ் லோ லையிங் ஃபாக் லைக் கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ. இது வந்து திக், அடர்த்தியாக ஒரு கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும் மேகங்கள் என்னது படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ். இது மழை அல்லது பனிப்பொழிவை அதிகமாக தரும். மழை அல்லது பனிப்பொழிவை அதிகமாக என்னது தரும், அதோட அசோசியேட் ரிலேஷன் தரக்கூடிய ஒன்று. தென் cumulus, திரள் மேகங்கள், cumulus, dome shaped with a flat base often resembling a cauliflower associated with fair weather. cumulus, திரள் மேகங்கள், அதாவது தட்டையான அடிப்பாகம் இல்லையா, தட்டையான என்னது அடிப்பாகம், அதான் டோம் ஷேப்டு வித் எ ஃப்ளாட் பேஸ். அது மட்டும் இல்லை, குவி மாடம் போன்ற மேல் தோற்றம், குவியலாக இருக்குது. அது எப்படி இருக்குது, காலிஃப்ளவர் போன்ற ஒரு தோற்றம். இந்த தோற்றம், இந்த திரள் மேகம் இப்படி காணப்படும். இது தெளிவான வானிலையுடைய தொடர்புடையது. இது வானிலை இதுக்கெல்லாம் தெளிவானது, கரெக்டாக அக்குரேட்டாக அது கிளியராக அதை நம்மளுக்கு தெரிவிக்கும், அதான் ஃபயர் வெதர். தென் கியூமுலோ நிம்பஸ், அதாவது கார்த்திரள் மேகங்கள், கார்த்திரள் மேகங்கள். ஃப்ளப்பி திக் டவரிங் thunderstorm cloud capable of producing heavy rain, snow, hailstorm or tornadoes. அதாவது இந்த கார்த்திரள் மேகம் எப்படின்னா, அதாவது கனத்த தோற்றம். இது எப்படின்னா இடியுடன் கூடிய மழை இதெல்லாம் தருமா இந்த மேகம். இதுக்கு பேர் தான் கியூமுலோ நிம்பஸ். இது வந்து அதிகமாக மழை தரக்கூடிய ஒரு மேகம், இடியுடன். இது கனமழையும் தரக்கூடியது, மிகுந்த பனிப்பொழியும் உண்டாக்கக்கூடியது. இந்த மாதிரி உள்ள தோற்றத்துக்கு கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு பேர். அதாவது சுழல் காற்று கூடிய மழை எல்லாமே இது நம்மளுக்கு மழை அதிகமாக தரக்கூடிய ஒரு மேகக்கூட்டம். தென் precipitation, falling down of condensed water vapor in different forms is called precipitation. அதாவது ஒரு வாட் இஸ் மீன் பை precipitation,
ஃபாலிங் டவுன் ஆஃப் கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர். அதாவது நீராவி இருக்குல்ல, இந்த நீராவி எப்படின்னா நீரின் பல்வேறு வடிவங்களில் பூமியை வந்தடைகிறது. இந்த பூமியை வந்தடைகிற நிகழ்வுக்கு தான் பேர் என்னது? precipitation. Falling down of condensed water vapor in different forms is called precipitation. When the dew point is reached in the cloud, water droplets become saturated and start to fall. Hence, they fall on the earth as precipitation. இந்த மாதிரி பூமியை வந்தடைகிற நிகழ்வுக்கு precipitation பேர். இது மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் மூலமாக எப்படி அந்த நீர்த்துளிகளை அடையும் பொழுது, அதாவது அது வந்து ஒரு 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 முழு தோற்றத்தை உருவாக்கிறது. அதாவது பூரிதமான ஒரு நிலைக்கு வந்துடுது. இது அப்புறம் தான் என்னது, நம்ம பூமிக்கு இது மழையை கொண்டு வருது. பூமிக்கு இது என்ன செய்யுது? மழையை கொண்டு வருது. நம்ம இதில் பார்க்குறோம். They fall on the earth as precipitation. The climate conditions are factors influencing the forms of precipitation mainly are. அதாவது இந்த மழைப்பொழிவு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation இந்த நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்: நம்பர் 1 டெம்பரேச்சர், 2 altitude, 3 cloud type, 4 atmospheric conditions, 5 precipitation process. டெம்பரேச்சர் வெப்பநிலை, altitude ஹைட் உயரம், cloud type மேகத்தின் வகைகள் இப்போ நம்ம பார்த்தோம், அட்மாஸ்பரிக் கண்டிஷன் வளிமண்டல நிலைப்பாடுகள். ஏற்கனவே நம்ம இதை பற்றி நல்ல ஃபுல் டீட்டெயிலாக முந்தின பேஜஸை நம்ம பார்த்தோம். precipitation process அதாவது இந்த மழை பொழிவுக்குரிய சில செயல்முறைகள், என்னென்ன வகையில் எப்படி மழை இதனால் வருது நம்மளுக்கு க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி இதனுடைய செயல்முறைகள் இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா இந்த ட்ரிசில் சாரல், ரெயின் மழை, ஸ்லீட் அதாவது பனிப்பொழிவு, இந்த ஆலங்கட்டி மலை, இதெல்லாம் இந்த எப்படி இந்த மழைப்பொழிவில் ஒரு முக்கியமான சில ஆதாரங்கள். இந்த மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation இன்க்ளூட் ட்ரிசில் சாரல் போல் சிலுன்னு சொல்லி ரொம்ப லைட்டாக மழை பெய்யும், சாரல் மழைன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ரெயின், ஸ்லீட், ஸ்னோ, ஹெயில் எக்ஸட்ரா அதாவது பனிப்பொழிவு அதாவது ஆலங்கட்டி மலை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நவ் ட்ரிசில், இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியராக இதை மென்ஷன் பண்ணுவோம். ட்ரிசில் falling off and numerous uniform minute droplets of water with diameter of less than 0.5 millimeter mm is called drizzle from low clouds. Sometimes drizzles are combined with fog and hence reduce visibility. அதாவது இந்த 0.5 மில்லிமீட்டர்னு பார்க்குறோம், இதுக்கும் குறைவாக நீர்த்துளிகள் இது வந்து பூமியை வந்தடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்ம சாரல்னு சொல்கிறோம். அதான் லேசாக சாரல் மலை மாதிரி அடிக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. குற்றாலத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம், ரைட். இது சில நேரம் எப்படி இருக்கான், சாரல் பனிமூட்டத்துடன் இணைந்து காண முடியாத அளவுக்கும் இருக்கும். பனி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பனி வந்து ஏற்று வருகிற சில ஆட்கள், வாகனம் இது கூட தெரியாது. பனி மூட்டம், இந்த மாதிரி நிலைகள், இதை நம்ம ட்ரிசில் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரெயின் மழை. ரெயின் இஸ் த மோஸ்ட் widespread and important form of precipitation in places having temperature above the freezing point. It occurs only when there is abundant moisture in the air. The diameter of a rain drop is more than 5 millimeter. இப்போ மழையை பற்றி நம்ம பார்க்குறோம். மழை அப்போ நம்மளுக்கு மழை அவசியமான ஒன்று இல்லையா. இது பூமியில் மிக அதிகமான இடங்களில் நம்மளுக்கு பெய்கிறது இல்லையா. இந்த மழை பெய்கிறது எப்படின்னா, காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் என்னது மழை நம்மளுக்கு பெய்யும் இல்லையா. காற்றில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். இந்த ஈரப்பதத்தை உருவாக்குனா க்ளவுடு முக்கியமான ஒரு காரணி, மேகம். இந்த மழைத்துளியின் விட்டம் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா 5 மில்லிமீட்டருக்கும் மேல் என்ன செய்யுமா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். தென் ஸ்லீட், ஆலங்கட்டி மலை நம்ம சொல்லுவோம்ல, ஸ்லீட் refers to a precipitation in the form of pellets made up of transparent and translucent ice.
திஸ் precipitation is a mixture of snow and rain. கவனிங்க, இந்த ஆலங்கட்டி மலை இது எப்படின்னா, இந்த ஆலங்கட்டி அதாவது மழை வந்து சில ஒரு பகுதியில் மட்டும் பெய்யும், அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்கை வர அது பெய்யும். தன்மை எடுக்கக்கூடிய மிக சிறிய இந்த பனி உருண்டை, அதாவது சின்ன சின்ன உருண்டை நம்ம சொல்லலாம், அதுக்கு பேர் தான் பெல்லட்ஸ். இந்த பனி உருண்டையுடன் கூடிய மழைப்பொழிவு தான் என்னது, ஆலங்கட்டி மலை. இதுக்கு பேர் வந்து ஆலங்கட்டி மலை, ஸ்லீட். தென் ஸ்னோ, பனி. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பனி நம்மலாம் பார்த்துருக்குறோம் பெரும்பாலும், ரைட். ஸ்னோ, ஸ்னோ இஸ் ஃபார்ம்டு வென் கண்டென்சேஷன் அக்கர்ஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். அதாவது உறையும் நிலைக்கு கீழாக ஏற்படும் பனிப்பொழிவு தான் என்னது நம்ம ஸ்னோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இட் இஸ் த precipitation ஆஃப் opaque and semi-opaque ice crystals. When these ice crystals collide and stick together, it becomes snowflakes. பனி. இந்த பனியை நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஆலங்கட்டி மலை மாறி, அதாவது ஒரு பகுதி அல்லது ஒரு முழுமையான ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். இந்த அதாவது இந்த பனித்துளிகள் படியங்களாக என்னது பனிப்பொழிவு ஏற்படுது. இந்த பனிப்படியங்கள் இது எப்படின்னா, இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது பனி சீவல்கள். இது ஒன்றோடு அதாவது ஒன்றுக்கொன்று உராய்வு தன்மையோட என்னது மோதிக்கொள்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த பனி. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். when these ice crystals collide and stick together, it becomes snowflakes. இல்லையா, பனி சீவல்களாக நம்மளுக்கு என்னது உருமாற்றமாகி நம்மளுக்கு இது காணப்படுகிறது. தென் ஹெயில்ஸ், ஹெயில் ஸ்டோன் நம்ம சொல்லலாம், ஹெயில் ஸ்டோன்ஸ் அதாவது கட்டிகள். என்ன மாதிரி கட்டிகள், கல் மாதிரி கட்டிகள், ஹெயில்ஸ் கல் மாதிரி. இது ஒரு வகையான அதாவது precipitation ஒரு காரணம். ஹெயில்ஸ் ஆர் chunks ஆஃப் ஐஸ் greater than 2 centimeter in diameter falling from the sky during a rainstorm or thunderstorms. Hailstones are a form of solid precipitation where small pieces of ice fall downwards. These are destructive and dreaded forms of solid precipitation because they destroy agricultural crops and human lives. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஹெயில்ஸ். இது வந்து எப்படின்னா, ரொம்ப அதிகமாக மழை பெய்யக்கூடாது, அதாவது இடியுடன் கூடிய மழைப்பொழிவு ஏற்படுது. அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் மழை பெய்யறத நம்ம பார்க்குறோம், மின்னல், இடி, இந்த மாதிரி அதிகமான மழைப்பொழிவு நம்மளுக்கு தருது. இதுக்கு பேர் தான் நம்ம ஹெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எப்படின்னா, இந்த பனி கட்டிகள் மூலமாகவும் நம்ம இதை பார்க்குறோம். சிறிய சிறிய பனிக்கட்டிகள், பனித்துண்டுகள் பூமி நோக்கி விழுகிறது. இந்த பனிக்கட்டிகள் தான் ஹெயில் ஸ்டோன்ஸ். இது இந்த மாதிரி மழைப்பொழிவு வந்து பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி, அது எப்படி அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் ஹியூமன் லீவ்ஸ், அதாவது வேளாண் பயிர்களையும் அதாவது மனிதனுடைய உயிர்களையும் பொதுவாக என்னது பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்துன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். Then 3.6 rainfall, மழைப்பொழிவு, rainfall. Rainfall is the most predominant type of precipitation. அதாவது மழைப்பொழிவுக்கு முக்கியமான ஒரு இது இந்த ஒரு பொழிவு, ஒரு தோற்றம், அந்த தோற்றத்தை உருவாக்கணும். இது எப்படி வருதுன்னா, அதாவது காற்று அந்த ஈரப்பதத்தை கொண்டு மேகங்களோடு நீர்த்துளிலாகி உருவாகி பூமி வந்து அடைகிறது. அதான் நம்ம பார்க்குறோம் மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்குறோம். ரெயின்ஃபால் இஸ் த மோஸ்ட் ப்ரீடாமினன்ட் டைப் ஆஃப் precipitation. Moisture laden, ஈரப்பதம், ஏர் மாசஸ் ரைஸ் அப்வர்ட்ஸ் ஃபார்ம்ஸ் clouds. அது மேகங்களோட என்னது அந்த ஈரப்பதம் கலந்து அண்ட் பிரிங் ரெயின்ஃபால் based on the mechanisms of raising the air. There are 3 types of rainfall. அப்போ மழைப்பொழிவை நம்ம பார்க்குறோம். இந்த மழைப்பொழிவு 3 types, 3 வகையில் பிரிக்கலாம்.
Number 1, convectional rainfall. Convectional rainfall. Number 2, frontal or cyclonic rainfall. Frontal or cyclonic. 3, orographic rainfall. Number 1, conventional rainfall. அதாவது வெப்பச்சலன மழைப்பொழிவு. வெப்பச்சலனம் நியூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது வெப்பச்சலனம் மூலமாக மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் நம்ம பொதுவாக என்ன செய்வோம், பார்ப்போம். இதுக்கு பேர் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஆர் 4 o'clock ரெயின்ஃபால், அதாவது 4 மணி மழைப்பொழிவு. இன்னொரு பேர் ரைட். Earth surface is intensely heated through solar radiation during the daytime. அதாவது பகல் பொழுதை எடுத்துக்கங்களேன். இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு பூமியில் மேல்பரப்பில் ரொம்ப அதிகமாக வெப்பத்தை உருவாக்குறது. அப்படி தானே நம்ம கூட சொல்கிறோம், ஏப்பா எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வெப்பம், இந்த மாதிரி வெப்பச்சலனம் ஏற்படுறது நிமித்தமாக மழையை நம்மளுக்கு கொண்டு வருது. when the air near the earth surface is heated, it rises and expands. This heating results is the formation of convectional air currents. அப்போ பூமியில் மேற்பரப்பில் இந்த காற்று வெப்பமடைவதா, காற்றே வெப்பமாக இருக்குது. இந்த மாதிரி வெப்பம் வந்து விரிவடைந்து அது அப்படியே மேலே எழும்புவது நிமித்தமாக வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகிறது. இந்த மாதிரி வெப்பச்சலன காற்றோட்டம் உருவாகும்போது இது மேலே சென்ற காற்று குளிர்ச்சி அடைந்து திரும்ப நம்மளுக்கு மேகங்களாக உருவெடுத்து மழையை நம்மளுக்கு என்ன செய்யுது, உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். thus the ascending moist air cools, condenses and results in convectional rainfall. Okay, convection rainfall occurs regularly in the equatorial region in the evenings. இந்த கன்வெக்ஷன் ரெயின்ஃபால், இந்த வெப்பச்சலனம் மழைன்னு நம்ம சொல்கிறோம்ல, இது பொதுவாக நிலநடுக்கோட்டு பகுதிகள் தான் என்னது மாலை வேளைகளில், அதாவது ஈவினிங் டைம்ஸ் அடிக்கடி நிகழ்கிறது. ரைட்டா? region in the evenings. It is also experienced in tropical, subtropical and temperate regions in the summer months and on warmer days. இது மற்ற, அதாவது பார்த்தோம்னா வெப்பமண்டலம், அது மட்டும் இல்லை துணை வெப்பமண்டலம், அதாவது டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜன்ஸ், அதாவது மித வெப்பமண்டலம். இது கோடை காலங்கள் இவையான மழையை நம்மளுக்கு இது தருது. ஸோ இது வந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு அல்லது 4 மணி மழைப்பொழிவு, ஈவினிங் அப்படின்னு சொல்லி ஒரு நேம். இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு செஞ்சுக்கணும், புரிஞ்சிருக்கும். தென் 2, cyclonic rainfall or frontal rainfall. Cyclonic rainfall. See the picture, then explain. Cyclonic precipitation occurs during cyclones when air masses are made to converge and move upward so that adiabatic cooling occurs. அதாவது இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் நம்ம ஏதோ சூறாவளி மழைப்பொழிவு. இந்த சூறாவளி மழைப்பொழிவு எப்படின்னா, இந்த அடர்த்தியான காற்று திரள்களை இது ஒருமுகப்படுத்தி அது எப்படின்னா மேல் நோக்கி அது சென்று குளிர்ச்சியடைந்து இது நம்மளுக்கு மழையை தருது. இந்த மாதிரி மழை தோட்டத்துக்கு வந்து எப்படின்னா சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூறாவளி காற்று, ஏன்னா காற்று ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது சூறாவளி, அதனால் இதுக்கு வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே. Cyclonic rainfall occurs in tropical as well as temperate region when warm and cold air masses converge. Condensation and precipitation takes place on the boundary between warm and cold air masses called as frontal rainfall. இதுக்கு வந்து அதாவது ஃப்ரண்டல்னா வளிமுக மழை. ஏன் வளிமுக மழை அப்படின்னு, அதாவது வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலங்களை இந்த சூறாவளி காற்று
வீசுறதுக்கு மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வெப்ப காற்றும் குளிர் காற்றும் சந்திக்கும் இந்த மழைப்பொழிவுக்கு தான் என்னது வளிமுக மழை. நம்பர் 3 orographic rainfall or relief rainfall. Orographic rainfall, also called relief rainfall, is caused when air is forced to rise against a high mountain. அதாவது இந்த மழை வந்து எப்படின்னா மவுண்டைன் ஏரியாவில் நம்ம இதை பார்க்கலாம். அங்கே இப்படிப்பட்ட மழை உருவாகுது. orographic rainfall, mountainous areas. The mountain barriers lying across the direction of airflow forces the moisture-laden air to rise along the mountain slope. This results in the cooling of the air, which leads to the formation of clouds and rain. The orographic rainfall அதாவது மழை தடுப்பு மழைப்பொழிவு. இந்த மழை தடுப்பு மழை எப்படின்னா நிலத்தோட்டை மழையனும் அழைக்கப்படுகிறது. நம்ம இதில் பார்க்குறோம். இது எப்படின்னா இந்த காற்று இந்த மலை சரிவால் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி எழுகிற நிமித்தமாக இந்த மழைப்பொழிவு நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்கிறது அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். திஸ் ரெயின்ஃபால் இஸ் கால்ட் orographic rainfall. This rainfall is called orographic rainfall. The side of the mountain facing the wind is called the windward side. அதாவது windward காற்று மோதும் பக்கம். windward காற்று மோதும் பக்கம். ஏன் காற்று மோதும் பக்கம்? இந்த காற்று வீசும் திசை நோக்கி உள்ள மலைச்சரிவு. காற்று வீசுது, அந்த வீசக்கூடிய திசை நோக்கி மலை மவுண்டைன் சரிவு இருக்குது. அதனால் இது windward side and it receives heavy rainfall. இது அதிகமாக மழைப்பொழிவு நம்மளுக்கு அதிகமாக தருது. It is called the rain-fed region. The other side of the mountain that does not face, அப்போ மழையே இல்லாத பகுதி does not face, the wind is called the leeward side. காற்று மோதாத பக்கம். அப்போ காற்று மோதும் பக்கம், காற்று மோதாத பக்கம். windward, leeward side and receives less rainfall, becomes rain shadow region. அப்போ அதிகமாக மழை பொழிவு ஏற்படுற போது windward side, மழைப்பொழிவு குறைவானது leeward side. உலகத்தில் அதிகமான மழை பெய்கிற பகுதி நம்ம அதில் பார்க்கலாம். Do you know Mawsyn Ram is the wettest place of India. இந்தியாவில் Mawsyn Ramனு ஒரு பகுதி இருக்குது. இது அதிகமான மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. It is located in the windward side of the Purvachal hills, whereas Shillong lies on the leeward side and thus receives less rainfall. இந்த புர்வாச்சல் மலை இது காற்று மோதும் பக்கத்தில் இருக்குது. இந்த காற்று மோதும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமான மழை பெய்யுது. அதே போல் ஆப்போசிட் சைடு ஷில்லாங் இருக்குது. இது வந்து லீவர்ட் சைடு, இது காற்று மோதாத பக்கத்தில் இருக்குது. அதனால் இங்கே மழைப்பொழிவு குறைதான் இல்லையா. அண்ட் thus receives less rainfall. This is the same in the case of Mumbai and Pune. இதே போல் தான் மும்பையிலையும் பூனாவிலையும் மழைப்பொழிவு அமைகிறதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும். Do you know? Then 3.7 humidity ஈரப்பதம், moisture ஈரப்பதம். Humidity is an important aspect of the atmosphere because it affects both weather and climate. Humidity ஈரப்பதம் இது வளிமண்டலத்தில் வானிலையும் காலநிலையும் பாதிக்கும் ஒரு முக்கிய காரணி. வளிமண்டலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா humidity is an important aspect of the atmosphere because it affects, அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி, both weather and climate. The amount of water vapor present in the atmosphere is referred to as humidity. வளிமண்டலத்தில் நீராவியின் அளவே ஈரப்பதம். வளிமண்டலத்தில் நீராவியின் அளவே என்னது? It is called humidity. Humidity of the atmosphere is high when it has large quantities of water vapor. The amount of water vapor in the atmosphere is called absolute humidity.
அப்போ ஈரப்பதத்தை நம்ம பார்க்குறோம். வளிமண்டலத்தில் உள்ள மொத்த நீராவியின் அளவு தான் என்னது? முழுமையான ஈரப்பதம், அப்சல்யூட், முழுமையான அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரைட்? அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. Do you know when the relative humidity of the air is 100%, the air is said to be saturated. அத காற்றின் அந்த ஈரப்பகுதி எப்படின்னா 100%. இல்லை, இதுக்கு ஒத்ததாக அமைஞ்சிருக்குது ஒரு பூரிதமான ஒரு நிலை, 100% full. Saturated air will not absorb any more water vapor. The temperature at which air gets saturated is called dew point. அதாவது ஒரு பாயிண்ட், டியூ பாயிண்ட், அதாவது அந்த பனி விழும் நிலை. இது காற்று இந்த நீராவி இதை ஒரு நாளும் உறிஞ்சாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் மெஷர். அந்த ஈரப்பதத்தை அளப்பதற்கு, அந்த ஈரப்பதம் காற்றில் ஈரப்பதம் எப்படி இருக்குது, the humidity of the atmosphere is measured by the wet and dry bulb thermometer, also called the hygrometer. இல்லையா? அதாவது ஈரப்பதமானி ஹைக்ரோமீட்டர், இதுக்கு பேர் ஈரப்பதமானி. ஈரப்பதத்தை அளப்பதற்கு ஈரப்பதமானி, இல்லையா? வெப்பம் அது எப்படி இருக்குது, அதுக்கு பேர் வெப்பமானி, உலர்குமிழ் வெப்பமானி, வெட் அண்ட் ட்ரை பல்ப். இதை வச்சு தான் நம்மளுக்கு இவ்வளவு ஹீட், இவ்வளவு ஈரம் இருக்குது. இதை வச்சு நம்மளுக்கு ரெக்கார்டிக்கெலாம் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு நியூஸ்லலாம் என்னது சொல்கிறாங்க இல்லையா? இந்த முழுமையான ஈரப்பதம், அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அதை நம்ம பார்த்தோம். முழுமையான ஈரப்பதம், அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் present பெர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். இந்த முழுமையான ஈரப்பதம் பார்க்கணும்ல, இது ஒவ்வொரு கனமீட்டரும் காற்றில் எத்தனை கிராம் நீராவி உள்ளது என்பதாகும். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். இந்த ஒப்பு ஈரப்பதம் என்பது சதவீதத்தில் கணக்கிடப்படுகிறது இல்லையா? அப்போ this topic is very clear that about clouds and humidity and rainfall. Students, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Then we see the next class. Now the class is over.